அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது உங்க உயிருக்கு ஆபத்து வந்தப்பெல்லாம் நான் தான் உங்களை காப்பாத்திருக்கேன்னு. நீங்க என்ன தவிர நீங்க வேற யார கல்யாணம் பண்ணாலும் உங்க உயிருக்கு ஆபத்து மாமா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணாதான் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்குமா? அருள் மாமா, நந்தினியை கல்யாணம் பண்ணி காட்டியும் நந்தினிக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா வானதி? நான் புரிஞ்சுதான் மாமா பேசுறேன். உங்களுக்கு தான் இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியாது. போக போக எல்லாமே புரியும். அதனால நடக்கிறது நடக்கிறபடியே இருக்கட்டும், விட்டுருங்க. வா. ஏன் மாமா சிரிக்கிறீங்க? நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் மாமா. நீ சொன்ன கதை ரொம்ப நல்லா இருக்கு வானதி. ஆனா நம்புற மாதிரி இல்ல. இந்த கதையெல்லாம் அந்த குறி சொல்ற அம்மா சொல்லுச்சா இல்ல நீயா குறி சொல்ற அம்மா சொல்லுச்சுன்னு என்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ மாமா, சத்தியமா அந்த குறி சொல்ற அம்மா தான் இது எல்லாமே சொன்னாங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா உங்க உயிருக்கே ஆபத்து மாமா. நீ காதலிச்சிருக்க, நான் உனக்கு கிடைக்கலன்னதும் நீயா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு வந்து அதை என்கிட்ட சொல்லி பயமுறுத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற இல்ல? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு முட்டாளா தெரியுதா வானதி? எனக்கு உன் மேல அந்த மாதிரி எல்லாம் எந்த எண்ணமும் இல்ல. நீ இந்த கதையை போய் வேற யார்கிட்டயும் சொல்லாத. உன்ன பைத்தியம் நினைப்பாங்க. எதுக்கும் நீ ஒரு நல்ல டாக்டரா போய் பாரு. மாமா மாமா இரு மாமா. மாமா போகாதீங்க மாமா. வேணும்னா நீங்க அந்த குறி சொல்ற அம்மா கிட்ட வந்து கேட்டு பாருங்க மாமா. சத்தியமா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் மாமா. ஏய் வானதி, இந்த கதை நீயா சொன்னதாவே இருக்கட்டும் இல்ல அந்த அம்மாவே சொன்னதா கூட இருக்கட்டும், ஆனா நான் நம்ப தயாரா இல்ல. ஏன்னா நீ சொன்ன கதையில நம்புற மாதிரி எதுவுமே இல்ல. பொண்ணு வந்துருத்தே, மாப்பிள்ளை இன்னும் காணுமே. நேரம் ஆயிட்டே இருக்கு. யாராவது போய் கொஞ்சம் கூட்டு வரலாமே மாப்பிள்ளைய. கரிகாலம் கூப்பிட போயிருக்காங்க, இப்ப வந்துடுவான். கயல், அருள் எங்க போயிருக்கான்? மணமேடையில உட்கார்ந்துட்டு இருந்த அருள் அண்ணனை வானதி அண்ணி ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு போனாங்க. அருள் கிட்ட பேசுறதுக்கு இதுவா நேரம்? இந்த நேரத்துல அருள் கிட்ட அப்படி என்ன பேசுறாளாம்? தெரியல அண்ணி. வேணாம் மாமா, போகாதீங்க மாமா. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா. வானதி வழிய விடு, நான் போகணும். கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. மாமா நீங்க என்ன தவிர வேற யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்க உயிருக்கே ஆபத்து மாமா. சொன்னா கேளுங்க மாமா. மாமா 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 ப்ளீஸ் மாமா. வானதி திரும்ப திரும்ப இதே கதையை சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் உன்னை நம்பலன்னு சொல்லிட்டேன்ல. மாமா சும்மா போ. மாமா 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 இருங்க மாமா. கழுத்துல மட்டும் போட்டு விடுங்க மாமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது மாமா. ஓ, நீ பெரிய பிளானோட தான் வந்திருக்கியா? ஐயோ மாமா, இதை என் கழுத்துல மட்டும் போட்டு விடுங்க மாமா. வானதி என்ன விளையாடுறியா? இத நான் உன் கழுத்துல போட்டு விட்டா அப்புறம் நந்தினி கழுத்துல யார் தாலி கட்டுவா? மாமா 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 இருங்க மாமா. நான் உங்க நல்லதுக்கு தான் மாமா சொல்றேன். இதை என் கழுத்துல போட்டு விடுங்க மாமா. மாமா உங்களை கெஞ்சி கேக்குறேன் மாமா. வானதி மாமா என்ன பண்ற? போகாதீங்க மாமா. இந்த தாலியை என் கழுத்துல போட்டு விடுங்க மாமா. சொன்னா கேளுங்க மாமா. மாமா
ப்ளீஸ் பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க. வானதி எழுந்துரு வானதி. சொல்றேன்ல. மாமா 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 இந்த தாலியை என் கழுத்துல போட்டு விடுங்க மாமா. ஏய். இல்லனா உங்க உயிருக்கே ஆபத்து மாமா. ஏன் மாமா புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்க? வானதி, என் பொறுமைக்கு ஒரு அளவிற்கு சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி என் முன்னாடி வந்து நின்ன அப்புறம் நடக்கிறதே வேற. மாமா 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 தாலி. மாமா நான் சொன்னதெல்லாம் சத்தியமா உண்மைதான் மாமா. அருள் மாமா என் கழுத்துல தாலி கட்டலனா அவர் உயிருக்கே ஆபத்து. அதான் கட்டிட்டானே, அப்புறம் என்ன? அவன் கையால தானே உன் கழுத்துல தாலி விழுந்துச்சு. அப்ப அவன் கட்டின தாலி தான் இது. அருள் உன் பேச்ச நம்பாததுனால அந்த சாமியே அவன் கையால உன் கழுத்துல தாலி விடுற மாதிரி பண்ணிருச்சு. இப்படிதான் உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்திருக்கு. அதான் இப்படி நடந்திருக்கு. இனி அருளுக்கு ஒன்னும் ஆகாது. போட்டுக்கோ. என்ன அருள் மட்டும் வந்திருக்கான், வானதிய காணோம்? வானதி அருள் கிட்ட சொன்னத அருள் நம்பலையோ? முகூர்த்த நேரத்துல வானதி உன்னை கூட்டிட்டு போய் என்ன பேசினா? அவ ஒரு பைத்தியம். நான் அப்புறம் சொல்றேன். ஒரு கல்யாண ஜோடி தான் இங்க இருக்கா. இன்னொரு கல்யாண ஜோடி எங்க? அவளையும் கொஞ்சம் கூப்பிடுங்க, மணவரையில வந்து உட்காரட்டும். இல்ல, அவங்க வருவாங்க. நீங்க முதல்ல எங்க கல்யாணத்தை முடிங்க. 2 கல்யாணத்தையும் ஒன்னாவே பண்ணி முடிச்சிடலாமேப்பா. இங்க பாருங்க, 2 பேரும் ஒரே நேரத்துல தாலி கட்டிக்கிட்டு இருந்தா எந்த கல்யாணத்தை பாக்குறதுன்னு எல்லாருக்கும் குழப்பம் வரும்.
அதனால எங்க கல்யாணத்தை முதல்ல முடிங்க. பெரியப்பா, நீங்க இவரை ஆரம்பிக்க சொல்லுங்க பெரியப்பா. ம் சரி, முதல்ல இந்த கல்யாணத்தை முடிங்க. ம் நீங்க சொன்னா சரிதான். வானதி எங்கேதான் போயிருப்பா அப்படி? கடைசியில இந்த அடங்கா பிடாரி கூட என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போதே. நான் போட்ட திட்டம் எல்லாம் பாழா போச்சு. நமஹா. இந்த கல்யாணத்தை வச்சுதான் இந்த குடும்பத்தை பிரிக்கலான்னு நினைச்சேன். அது நடக்காது போல இருக்கே. ஓம் மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணுபத்னீ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாதே. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நந்தினி கழுத்துல அருள் மாமா தாலி கட்டிட்டான். அது நடக்காது. உன் கழுத்துல தாலி கட்டினவன் எப்படி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்? அதுக்கு நான் விட மாட்டேன். எப்படி மாமா தடுப்பீங்க? அதை நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட வா. கெட்டி மேளம் கெட்டி மேளம். நிறுத்துங்க. கரிகாலா, ஏற்கனவே நேரம் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் உங்க கல்யாணம் வேற இருக்கு. இப்ப ஏன் நிறுத்த சொன்ன? அருள் நந்தினி கழுத்துல தாலி கட்டக்கூடாதுப்பா. ஏன் இப்படி சொல்ற? ஏன்னா ஏற்கனவே அருளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன இது? டேய், என்னடா சொல்ற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கரிகாலா, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு வந்து இப்ப நந்தினியை கல்யாணம் பண்ண போறான். என்னடா சொல்ற? என்ன நீ பாட்டுக்கு உளறிட்டே இருக்க? நான் யார கல்யாணம் பண்ண? வானதியை தான். என்னங்க இது? வானதியை நான் கல்யாணம் பண்ணனா? நான் எப்படா பண்ண? ஏன் கல்யாணம் பண்ண உனக்கு தெரியாதா? வலுக்கட்டாயமா நீ தாண்டா அவ கழுத்துல தாலி கட்டியிருக்க. கரிகாலா, என்ன சொல்லிட்டு இருக்க? வானதியை உனக்கு தானே பேசி முடிச்சிருக்காங்க. உனக்கும் அவளுக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப அருள் எதுக்காக வலுக்கட்டாயமா அவ கழுத்துல தாலி கட்டணும்? அத நீங்க அவங்கிட்ட தான் கேட்கணும் சித்தி.
என்கிட்ட கேட்கணுமா? அப்படி ஒண்ணு நடந்திருந்தா தானே நான் பதில் சொல்ல முடியும். அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையே. நடந்ததை திரும்ப திரும்ப நடக்கலன்னு சொல்றதுனால அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு ஆயிருமா என்ன? உன்னோட வாழ்க்கையில விளையாடாத அருள். பெண் பாவம் பொல்லாதது. ஏய், நீ தாண்டா என் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்க. நான் எப்படா அவளுக்கு தாலி கட்டினேன்? நேத்து ராத்திரி. ராத்திரியா? என்ன இது? ஐயோ, நேத்து ராத்திரியா? ஆமா, நேத்து ராத்திரி நீ சுயநினைவே இல்லாம கிடந்தேல, அதுக்கு முன்னாலதான் போதையில வானதி கழுத்துல வானதி வேணான்னு சொல்ல கேட்காம நீ வலுக்கட்டாயமா அவ கழுத்துல தாலி கட்டி இருக்க. ஏய், அக்கா, நம்ம போட்ட திட்டத்தை நமக்கே அவன் திரும்ப சொல்றான். அதுதான்டா எனக்கும் தெரியல. நந்தினி, இவன் போய் சொல்றான். நந்தினி, நான் ஏன் இவ கழுத்துல தாலி கட்டணும்? டேய், அத நீ தாண்டா சொல்லணும். டேய், நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? ஏன்டா எனக்கு கல்யாணம் ஆக போற நேரத்துல இப்படி அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்க? இங்க வந்து ஏன்டா கெடுக்க பாக்குற? டேய், நீ எனக்கு எந்த துரோகமும் பண்ணல. வானதிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ போதையில இருந்ததுனால நீ வானதி கழுத்துல தாலி கட்டினது உனக்கு ஞாபகமே இல்லைன்னு நினைக்கிறேன். நேற்று ராத்திரி நீ போதையில இருக்கும்போது வானதி ஒரு ரூம்க்கு வந்திருக்கா. நீ வானதியை கட்டாயப்படுத்தி தாலி கட்டியிருக்க. டேய், அப்படிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லடா. நீ தான் நேத்து போதையில இருந்தியே, உனக்கு தான் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். நேத்து நீ எந்த அளவுக்கு சுயநனவு இல்லாம இருந்தேன்னு உனக்கு தெரியாதுடா. நேத்து நான் சுயநனவு இல்லாம இருந்ததால எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா வானதிக்கு ஞாபகம் இருக்கும்ல. வானதி, நீ சொல்லு. இவன் சொல்ற மாதிரி நேத்து நைட் எதுவுமே நடக்கல. நீ தான் இப்ப உண்மையை சொல்லணும் வானதி. என்னை காப்பாத்து வானதி, இல்லனா என் வாழ்க்கையே போயிடும். ஐயோ, சொல்லு வானதி. நான் உன் கழுத்துல தாலி கட்டல. இவன் சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. சொல்லு வானதி. நடந்துச்சு. கரிகாலன் மாமா சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த தாலியை என் கழுத்துல போட்டது நீங்க தான் மாமா. கொஞ்சம் அமைச்சர் விட்டுருமா? ஏப்பா அப்படி ஏன்டி இப்படி போய் சொல்ற? ஒரு பொம்பளை புள்ள இந்த விஷயத்துல எப்படிப்பா போய் சொல்லும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அந்த பிள்ளை ஓ மேல போய் சொல்லும்? இந்த பாருங்க, அவன் என்ன லவ் பண்ணிருக்கான். அது கூட எனக்கு இப்பதான் தெரியும். என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கான். டேய், நீ தாண்டா இப்ப போய் சொல்லிட்டு இருக்க. ஒரு பொண்ணு மேல வீணா பழி போட்டுட்டு இருக்காத. டேய், என்னடா நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. உன்கிட்ட என்ன சொல்லி உன்னை ஏமாத்தனான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றதா உண்மை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கூட்டிட்டு போனால, அப்பதான்டா அவன் என்ன லவ் பண்ற விஷயத்தை என்கிட்ட சொன்னான். சின்ன வயசுல இருந்து என்ன லவ் பண்றதா சொல்லி என்ன கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னான்.
நான் முடியாதுன்னு சொல்லி கோவப்பட்டு வந்ததும் எப்படியாவது எனக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நினைச்சு இப்படி ஒரு பொய்ய சொல்றான். அத நம்பி நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அவன் பொய் சொல்லிட்டு இருக்காடா. ஏயா இது என்ன புது கதையா இருக்கு? இதுக்கு தான் மணமேடையில உட்காந்துருந்த பையனை கூட்டிட்டு போச்சா? ஆமாங்க ஐயா, எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்துச்சு. என்னடா கட்டிக்க போற மாப்பிள்ளைய இந்த பொண்ணு தனியா கூப்பிட்டு போதேன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது. அருள், நீ திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்காத. வானதி உன்னை கூட்டிட்டு போய் பேசினது என்னன்னு எனக்கு தெரியும். நீ நேத்து ராத்திரியே அவ சொல்ல கேட்காம போதையில அவ கழுத்துல தாலி கட்டி இருக்க. அதை எல்லாரும் முன்னாடி போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருந்தா வானதி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஆனா அதுக்கு நீ சுயநினைவே இல்லாம நான் கட்டின தாலியை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்னு சொல்லி கழுட்டன்னு சொல்லி அவளை மிரட்டி இருக்க. டேய், இப்படிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லடா. இல்ல, அதுதான் நடந்துச்சு. நான் உங்ககிட்ட எவ்வளவோ கெஞ்சின மாமா, ஆனா நீங்க என்கிட்ட முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஏய், ஏன்டி இப்படி அநியாயமா போய் சொல்லிட்டு இருக்க? நீ என்கிட்ட பேசுனது வேற, இப்ப அப்படியே மாத்தி பேசிட்டு இருக்க. இங்க பாரு வானதி, மரியாதையா உண்மையை சொல்லு, இல்லனா உனக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. என்னையா ஆளுக்கு ஒரு கதையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நம்ம யார் பக்கம் பேசுறதுனே தெரியலையா? இதுல யாரு உண்மை சொல்றா யார் பொய் சொல்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இங்க பாரு, இதுக்கு முன்னாடி கூட அவன் போதையில இருந்தா தாலி கட்டினான், அதனால அவனுக்கு தெரியலன்னு சொன்னீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவனை கூட்டிட்டு போய் பேசும்போது அவன் நல்லா தெளிவா தானே இருந்தான். ஏன் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். உயிரே போறதா இருந்தாலும் உண்மையை தான் சொல்லுவான், பொய்யெல்லாம் பேச மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பேசுனங்கறத அவன் பொய் சொல்ல வாய்ப்பே இல்ல. நீ தாண்டி தேவையில்லாம என் புள்ள மேல பழிய போடுற. வானதி எந்த பொய்யும் சொல்லல சித்தி. நீங்க அருளை கண்மூடித்தனமா நம்பாதீங்க, அவன் தான் பொய் சொல்லிட்டு இருக்கான். நீ வானதி சொல்றத நம்புவ, ஆனா அருள் சொல்றத நம்ப மாட்டியா? யார் உண்மையை சொல்றாங்களோ அதை தானே மாமா நம்ப முடியும். டேய், நீ புரியாம பேசிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்றதுக்காக இவன் என்னென்ன பொய்யெல்லாம் சொன்னா தெரியுமா? மத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்துருவனா, அதான் விதின்னு சொன்னான்.